ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருப்பல்லாண்டு என்பது பிரணவத்திற்கு நிகரானது. எப்படி வேதத்தின் தொடக்கத்தில் பிரணவம் ஒலிக்கப்படுகிறதோ அதே போன்று திவ்ய பிரபந்தம் என்ற வேதத்தின் தொடக்கமாகிய பிரணவம் திருப்பல்லாண்டு ஆகும். இத்தகைய பெருமை பொருந்திய திருப்பல்லாண்டு பிறந்த நிகழ்வினை சற்றே விரிவாக ஆராய்வோம். திருப்பல்லாண்டு பெரியாழ்வார் ஸ்ரீமன் நாராயணனை வாழ்த்தி பாடிய பாடலாகும். பெரியாழ்வாரின் இயற்பெயர் விஷ்ணு சித்தர் என்பதாகும். விஷ்ணு சித்தர் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஒரு நந்தவனம் அமைத்து பூமாலைகளை தொடுத்து வடபத்ரசாயிக்கு அர்ப்பணித்து வந்தார். அப்போது வல்லபதேவன் என்ற அரசர் தென்மதுரை பகுதியை ஆண்டு வந்தார். அவர் ஒரு முறை இரவு சோதனைக்காக சென்றபொழுது ஒரு ஞானி பேசிக்கொண்டிருந்த சில வார்த்தைகள் அரசரை சிந்திக்க வைத்தன. அதாவது, ஒரு மனிதன் பகல் நேரத்தில் உழைத்தால்தான் இரவில் மகிழ்ச்சியுடன் வாழ முடியும். ஒரு மனிதன் வருடத்தில் 8 மாதங்கள் உழைத்து சேமித்தால்தான் மழைக்காலமாகிய 4 மாதங்களுக்கு மகிழ்ச்சியாக வாழ முடியும். ஒரு மனிதன் தனது இளமை பருவத்தில் உழைத்து சேமித்தால்தான் அவன் தன்னுடைய முதுமை காலத்தில் மகிழ்ச்சியாக வாழ முடியும். அவைகளைப் போல் ஒரு மனிதன் இந்த பிறவியில் கடவுளை பற்றி அறிந்து கொண்டு அவரை தியானித்து வாழ்ந்து வந்தால் மட்டுமே அவனால் இந்த பிறவிக்கு பிறகு மகிழ்ச்சியாக இருக்க முடியும். இவ்வார்த்தைகளை செவியுற்ற அரசன் அடுத்த நாள் தனது குருவான செல்வநம்பியை அழைத்து தான் செவிமடுத்த வார்த்தைகளை இயம்பி அதில் குறிப்பிட்டுள்ள கடவுள் யார், தான் என்ன செய்தால் இப்பிறவிக்கு பின் மகிழ்ச்சியாக இருக்க இயலும் என்பதை பற்றியும் அவை எப்படி எங்கே வேதங்களில் சொல்லப்பட்டுள்ளன என்பதை பற்றியும் அறிய வேண்டும் என்று கேட்டார். செல்வநம்பி இதை தெரிந்து கொள்ள நாட்டில் உள்ள சிறந்த அறிவாளிகளையும் வேதங்களை கற்று தேர்ந்தவர்களையும் கொண்டு ஒரு விவாதம் செய்வதால் நாம் அறிந்து கொள்வதுடன் நாட்டில் உள்ள மக்களுக்கும் பலன் இருக்கும் என்று சொன்னார். அரசரும் அதற்கு சந்தோஷமாக சம்மதம் தெரிவித்து ஒரு பொற்கிழி பரிசும் கொடுப்பதாக அறிவித்தார். யார் தன்னுடைய சந்தேகங்களை களைகிறார்களோ அவர்களிடம் மேலே கட்டிய அந்த பொற்கிழி தானாகவே தாழ்ந்து வரும் என்றும் அறிவித்தார். பற்பல வித்தகர்கள் வந்தார்கள், முயற்சி செய்தார்கள். ஆனால் பொற்கிழி மட்டும் கீழே இறங்கவில்லை. மன்னரின் சந்தேகங்களும் தீரவில்லை. இதற்கு முடிவுதான் என்ன என்று மன்னன் கவலைப்பட்டு கொண்டிருந்த போது அவன் கனவில் தோன்றிய கூடலழகர் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கும் விஷ்ணு சித்தரை அழைத்து வந்தால் உண்மை பொருள் அறியலாம் என்று உரைத்து மறைந்தார். பரமாத்மாவான வடபத்ரசாயி விஷ்ணு சித்தரின் கனவில் தோன்றி அவரை மறுநாள் அரசு சபைக்கு சென்று தான் வேதங்களில் சொன்ன பரதத்துவத்தை அரசருக்கு எடுத்துச் சொல்லி பரிசை பெற்று வரும்படி சொன்னார். விஷ்ணு சித்தர் தான் வேதம் எதுவும் கற்கவில்லை என்றும் அரச சபைக்கு செல்லும் தைரியமும் நம்பிக்கையும் தனக்கு இல்லை என்றும் வடபத்ரசாயியிடம் மன்றாடினார். பெருமாள் சிரித்துக்கொண்டே ஆழ்வார் ஒரு கருவியே என்றும் தான் அவருக்காக பேசுவோம் என்றும் கூறினார். இது பெருமாள் தன் பக்தனின் மேல் காண்பிக்கும் வாத்சல்யமாகும். தன் பக்தனை முன்னிலைப்படுத்த எந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் அவர் விடுவதே இல்லை. இது பசு தன் கன்றுவிடம் காட்டும் அன்பை போன்றது. விஷ்ணு சித்தர் இது பெருமாளின் கட்டளை போலும் என்று எண்ணி மதுரையில் உள்ள அரச சபைக்கு புறப்பட்டார். அரசரும் செல்வநம்பியும் ஆழ்வாரை வரவேற்றனர். ஆனாலும் சபையில் உள்ள மற்றவர்கள் ஆழ்வார் வேதம் கற்காதவர் என்றும் வேதம் பற்றி அதிகம் தெரியாதவர் என்றும் அரசர் தவறான ஒருவரை வரவேற்கிறார் என்றும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அரசரும் செல்வநம்பியும் தங்கள் சந்தேகங்களை கேட்க ஆழ்வார் வால்மீகி, துருவன் போன்றவர்கள் போல் பரமாத்மாவின் அருள் பெற்று வேதம், இதிகாச புராணங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான மேற்கோள்களை எடுத்து காட்டி மிக தெளிவாக பற்பல வகைகளில் ஸ்ரீமன் நாராயணனே ஒரே தெய்வம் என்றும் அவரே பரதத்துவம் என்றும் நிரூபித்தார். பொற்கிழி மெதுவாக ஆழ்வார் பக்கம் சாயத் தொடங்கியது. சபையில் உள்ள அறிஞர்கள் ஆழ்வாரை பார்த்து மகிழ்ச்சியுடன் ஆரவாரம் செய்தனர். அரசரும் செல்வநம்பியும் ஆழ்வார் சொன்னவைகளை மிகுந்த மரியாதையுடன் ஏற்றுக்கொண்டு தங்கள் கேள்விகள் அனைத்திற்கும் விளக்கம் கிடைக்க பெற்றனர். வல்லபதேவனான அரசனும் தனக்கு கிடைத்த விளக்கங்களால் மகிழ்ச்சி அடைந்து ஆழ்வாரை தகுந்த முறையில் மரியாதை செய்ய எண்ணினான். வல்லபதேவன் தனது பட்டத்து யானையில் ஆழ்வாரை அமரச்
செய்து ஒரு பெரிய ஊர்வலம் ஏற்பாடு செய்தான். அதையும் அவனே முன்னின்று நடத்தி சென்றான். அவனுடன் வேதம் கற்ற பண்டிதர்களும் மற்றவர்களும் மிக கோலாகலமாக வேதத்தின் சாரங்களை தெளிவாக எடுத்துச் சொன்ன எங்களுக்கு மிகவும் நம்பிக்கைக்குரிய ஆழ்வார் வந்துவிட்டார், அவருக்கு எங்கள் பணிவான வணக்கங்கள் என்று சொல்லிக்கொண்டே வந்தனர். வல்லபதேவனும் ஆழ்வாருக்கு பட்டர்பிரான் என்று ஒரு பட்டம் கொடுத்து சிறப்பித்தான். எங்கும் விழாக்கால கொண்டாட்டமும் கோலாகலமும் தான். தனது குழந்தையான ஆழ்வாருக்கு சிறப்பு கிடைத்ததை காணும் ஆவல் கொண்ட பரமாத்மாவான கூடலழகரும் தனது தேவிமார்களுடனும் பஞ்சாயுதங்களுடனும் கருடாழ்வாரின் மேல் ஊர்வலம் நடக்கும் இடத்தில் வானத்தில் கோடி சூரிய ஒளியுடன் தோன்றினார். அதை பார்த்த பிரம்மா, சிவன், இந்திரன் போன்ற மற்ற தெய்வங்களும் வானில் தோன்றி பரமாத்மாவான மகாவிஷ்ணுவிற்கு தங்கள் மரியாதைகளையும் பிரார்த்தனைகளையும் செலுத்தினர். விஷ்ணு சித்தர் வானில் தோன்றிய ஸ்ரீமன் நாராயணனை நன்றாக தரிசித்தார். உடனே அவருக்கு ஏதாவது ஆகிவிடுமோ, இங்கு யாராவது அசுரர்கள் வந்து தொந்தரவு கொடுப்பார்களோ என்றெல்லாம் பயந்து போனார். யானையின் மேல் அழகிற்காக போட்டிருந்த மணிகளை கைகளில் எடுத்துக்கொண்டு அவைகளால் தாளம் போட்டு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்று பெருமாளை வாழ்த்தி பாடினார். மேலும் அவர் தனக்கு சந்தர்ப்பம் கொடுத்த செல்வநம்பியை மறக்காமல் இந்த பல்லாண்டு தொகுப்பில் 11வது பாசுரத்தில் அபிமானதுங்கன் செல்வனைப் போலே நானும் உனக்கு பழவடியேன் என்று சொல்லி தானும் செல்வ நம்பியைப் போல உண்மையும் நம்பிக்கைக்கு உரியவனாகவும் இருப்பேன் என்று செல்வ நம்பியை குறிப்பிடுகிறார். திருப்பல்லாண்டில் ஆழ்வார் ஐஸ்வர்யங்களை வேண்டும் ஜீவாத்மாக்கள், பரமனையே வேண்டும் பகவன் லாபார்த்திகள், இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட கைவல்யார்த்திகள் என்று 3 வகையான ஜீவாத்மாக்களையும் பரமாத்மாவை பாடி மோட்சம் பெற அழைக்கிறார். இவ்வாறு பரமாத்மாவிற்கே பல்லாண்டு பாடியதால் பெரியாழ்வார் என்னும் பெயர் கிடைக்கப் பெற்றார். பொங்கும் பரிவாலே வில்லிபுத்தூர் பட்டர்பிரான் பெற்றான் பெரியாழ்வார் என்னும் திருநாமம் என தெளிவுறுத்துகிறார் மணவாள மாமுனிகள். இத்தகு பெருமை வாய்ந்த பல்லாண்டு பாடப்பெற்றது மதுரை கூடலழகர் கோயில் என்னும் திவ்ய தேசத்திலாகும். இங்கு பெருமாள் நின்ற, அமர்ந்த மற்றும் சயன திருக்கோலங்களில், அதாவது 3 நிலைகளிலும் காட்சியளிக்கிறார். சயனக்கோல பெருமானுக்கு அந்தரவானத்து பெருமாள் என்பது திருநாமம். பெரியாழ்வார் அந்தரவானத்து பெருமானை கண்டே பல்லாண்டு பாடினார் என்கிறது தலபுராணம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்.